இல்லை ஆக்கங்கட்ட கூவை நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, ஒருத்தர் வந்து கமெண்டில் கேட்டிருக்காரு, உன் காதலி திவ்யா எப்படி இருக்கா, திவ்யா கல்லச்சி இப்போ ஜெயிலில் எப்படி இருக்கா, எப்போ ரிலீஸ் ஆக போகிறா, என்ன சாப்பிடுதா, என்னன்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் கேட்டு சொல்லு நெல்லை வேலு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. ஏல ஆக்கங்கட்டா கூவை உங்களை எடுத்து போட்டு அடிக்கலை, ஏழை இப்படி இந்த மாதிரி கமாண்டை போட்டு என் தாலி அடிக்கியா? இல்லை எனக்கு அவள் உள்ளே போனால் என்ன, வெளியே வந்தால் எனக்கு என்ன, இல்லை என் காதலினிவா சொல்லி கண்டரா வாயில் அசிங்கமாக கேட்க வச்சுறாங்களே என்னையா, முட்டா பயலோலா. இங்கே இந்தியா பாகிஸ்தானுக்கு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. எவன் எங்கே எதை கொண்டு தூக்கி கொண்டு வீசுவோம்னு தெரியலங்க, அவ்வளோ ஒரு பயந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு. ஏன்னா அவள் சுதந்திர போராட்ட தியாகி, செயலுக்குள்ளே போயிட்டாவோ, அவள் எப்போ வெளியே வரவோனோ அவளுக்கு நம்ம கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணி இது பண்ண போகிறோம். இல்லை அவள் சேர்ந்த கேங்கு சரியில்லாத கேங்கு, பச்சை பள்ளியில் வச்சு ஆபாசமாக தேவையில்லாத வீடியோக்கள்லாம் பண்ணி பாலியல் ரீதியாக சில விஷயங்கள் பண்ணி இப்போ ஃபோக்ஸோ ஆக்டில் இருந்து குண்டாசில் போயிட்டாங்க, திருப்பி உள்ளே வயாச்சு. குண்டாசில் போனால் ஜாமீன் எப்போ கிடைக்கும் தெரியாது, எப்போ வெளியே வருவாங்கன்னு தெரியாது. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து திவ்யா பற்றி சொல்லு, திவ்யா என்ன சாப்பிட்டா, திவ்யா எங்கே போனா, இதெல்லாம் எனக்கு தேவையால. இல்லை எங்கள் அம்மா சோத்துக்கு வழியெல்லாம் மலைஞ்சிக்கிட்டு இருக்கான், இப்போ போல் வந்து திவ்யா பற்றி சொல்லு, அவளை பற்றி சொல்லு, ஏழையா என் தாலி வந்து இருக்கேன் குடிய கருத்த போல சாணியை கரைச்சி உன் வாயில் ஊற்றிடுவோம்ல இந்த மாதிரி கமாண்டு போட்டின்னா. இப்போ வேணும் உனக்கு ரொம்ப அவசியம், திவ்யா பார்க்கணும் உனக்கு தேடிச்சுன்னா, திவ்யா ஜெயிலில் இருக்கா, போய் பார்த்து கொஞ்சிட்டு அந்த பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி பண்டம் முட்டை வாங்கி கொடுத்துட்டு வா. அதை விட்டு தேவையில்லாமல் வந்து என்கிட்ட திவ்யா பற்றி என்னன்னு சொல்லு, திவ்யா சாப்பிட்டாலா, எப்போ வெளியே வருவான்னு என்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோ, சாணியை கரைச்சி வாயில் ஊற்றிடுவோம்ல ஆக்கங்கட்ட கூவ கமாண்டு போட்டினா, முட்டா மூதேவியா.